அதிமுக ஆட்சி காலத்தில் சீவலப்பேரி கூட்டு குடிநீர் இரண்டாவது பைப்லைன் திட்டத்தை கோவில்பட்டியில் முறையாக செயல்படுத்தவில்லை என திமுக வேட்பாளர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கோவில்பட்டி நகர்மன்ற தலைவர் கருணாநிதி மேலதாளங்கள் முழங்க சுமார் 5000 பேருடன் ஊர்வலமாக சென்று கோவில்பட்டி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரை தொடர்ந்து மாற்று வேட்பாளராக அவரது மனைவி ரஞ்சனி வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோவில்பட்டியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ரிங் ரோடு அமைக்கப்படும் என்றும் குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். கோயில்பட்டி தொகுதியில் ஏற்கனவே ரிங் ரோடு அமைக்க வேண்டியிருக்கு. நெருக்கடியான நிலையில அது முதலாக ஏற்கனவே எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே நான் எழுதி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செய்யப்படும். மந்தித்தோப்பு ரோடு ரொம்ப நாள பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா கையகப்படுத்தி அந்த இடத்துக்கு பணம் வழங்கி அதை பண்ணணும். அதை நான் கண்டிப்பா அதையும் செய்து கொடுப்பேன். அடுத்து பல கிராமங்கள்ல வார்கால் வசதி, தெருவிளக்கு, ரோடு சாலை இது அமைக்கப்படும். முதல்ல கோயில்பட்டியினுடைய அத்தனை கிராமங்களுக்கும் சீவலப்பேரி தண்ணியை கொண்டாந்து அதை நான் வழங்குவேன் என்பதை முதல் சொல்ல கடப்பட்டிருக்கேன். எல்லா ஊர்லயும் போன தண்ணி வசதி இல்லை. நாங்க அதை கண்டிப்பா செஞ்சு கொடுப்பேன். சமுதாய நலம் கூட இல்லாத இடங்களை சமுதாய நலம் கூட அமைச்சு கொடுப்பேன். சுகாதார வசதி இல்லாத இடத்துல சுகாதாரத்துக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பேன். இப்படி பல வசதிகளே உங்களுக்காக செய்ய தயாரா இருக்கிறேன். அதனால நீங்க ஆளுங்கட்சி இருந்தா தான், ஒரு எம்எல்ஏ இருந்தா தான் எல்லாம் செய்ய முடியும். அதனால திமுக ஆட்சி முதல்வர் தளபதியார் அவர்கள் முதல்வர் ஆகிறார். நீங்க எங்களுக்கு வாக்களித்தால் உங்களுக்கான பணிகளை வாங்கி செய்து கொடுக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மக்கள் மத்தியில சொல்லுவாங்க. 50,000 மேல் நான் ஜெயிப்பேங்கிறது என்னுடைய கருத்து. மக்கள் முடிவு இருப்பாங்க.